இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இயற்கணிதத்தில் பயிற்சி 3.4 இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் சம் வந்து 18xy - 12yz. இப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பில் 18 எடுத்துக்கிடுவோம். இதை வந்து முன்னாடி கிளாஸ்லேயே எப்படி காரணிப்படுத்தணும்னு பார்த்துருக்கோம். பகா காரணிப்படுத்துறதுல எப்படி பிரிக்கலாம்னு பார்த்துருக்கோம். இப்போ 18 போட்டு டானா வகுத்தல போட்டால் இது 2ஆல் வகுத்தா 9ன்னு கிடைக்கும். திரும்ப அதை 3ஆல் வகுத்தா 3ன்னு கிடைக்கும். அப்போ 18ஓட காரணி வந்து 2 × 3 × 3 இன்ட்டு இந்த XY இருக்கா அதை எழுதுவோம். X × Y. அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். 12 பகா காரணிப்படுத்தணும்னா நமக்கு 2 × 2 × 3ன்னு கிடைக்கும். அடுத்து அந்த YZ எழுதிடும். இப்போ ரெண்டு இதுலையுமே பொதுவாக இருக்கிறது 2 × 3 × Y. இதை தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். அப்போ 3 6, 6ஐயும் ஒய்யும் பெருக்குனா 6yன்னு கிடைக்கும். அடுத்து ப்ராக்கெட் போட்டுருவோம். மொதல் உறுப்பு இருக்குல்ல 18xy-ஐ 6yயால் வகுத்தா நமக்கு 3xன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, 6yையும் 3xையும் பெருக்குனா நமக்கு 18xyன்னு கிடைச்சிடும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸை போட்டுருவோம். அடுத்து 12yz இஜட்டை 6yயால் வகுத்தா நமக்கு 2zன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 6y × 3x - 2z. இந்த ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் சம்மோட காரணிகள். அடுத்து பாருங்க, 9x⁻5 y⁻3 + 6x⁻3 y⁻2 - 18x⁻2 yன்னு இருக்கு. இப்போ இதில் இருந்து எது பொதுவாக வெளியில் எடுக்கலான்னு பார்த்தா நம்பரில் வந்து 3 தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். ஏன்னா 3மே 3ஆல் வகுப்படும். இப்போ 6ன்னு சப்போஸ் எடுத்தால் 9/6ன்னு போட்டால் நமக்கு வராது. அப்போ 3 இதுலேயுமே 3ங்கிற நம்பரை தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். இப்போ 3 எடுத்துருவோம். அடுத்து எக்ஸை பார்த்தோம்னா எது அடுக்கு கம்மியாக இருக்கோ அதை தான் வெளியில் எடுக்க முடியும். அப்போ x⁻2 தான் வெளியில் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒய்யை கனெக்ட் பண்ணோம்னா ஒய்யில் எந்த அடுக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்தா ஒய் மட்டும்தான் இருக்குது, மித்ததெல்லாம் அடுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம பொதுவாக வெளியில் எடுக்கிறது வந்து 3x²y. அடுத்து ப்ராக்கெட் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 9x⁻5 y⁻3 3x²y-ஆல் வகுத்தா நமக்கு 3x³ y² கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா, அதாவது 3x²y-ஐயும் 3x³ y² பெருக்கினா நமக்கு 9x⁻5 y⁻3 கிடைச்சிடும். அடுத்து ப்ளஸ் சிம்பிளை போட்டுருவோம். 6x³ y²-ஐ 3x²y-ஆல் வகுத்தோம்னா நமக்கு 2xyன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் போடுவோம். அங்கே இருக்கிற x²y தான் நம்ம பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். அப்போ மீதம் 18 மட்டும்தான் இருக்குது. 18 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 3x²y × ப்ராக்கெட்டுக்குள்ள 3x³ y² + 2xy - 6ன்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்க, x × b - 2c + y × b - 2c. இந்த ரெண்டுலேயுமே b - 2cங்கிறது பொதுவாக இருக்குது. அப்போ அதை பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். b - 2cன்னு எடுத்துருவோம். அடுத்து மீதி இருக்கிறது வந்து x + y. அப்போ அதை அடுத்து எழுதுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து b - 2c × x + y. அடுத்த சம் பாருங்க, ax + ay + bx + byன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ax + bx + ay + byன்னு மாற்றி எழுதிக்கலாம். அப்படின்னா தான் முதல் ரெண்டு உறுப்பு எடுத்தோம்னா எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தால் a + bன்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது உறுப்புலையும் 4வது உறுப்புலையும் ஒய்யை எடுத்தால் நமக்கு a + bன்னு கிடைக்கும். அப்போ நம்ம ரெண்டு இதுலையுமே a + b பொதுவாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பாக ax + bx + ay + byன்னு எழுதிப்போம். இப்போ முதல் ரெண்டு உறுப்பு எடுத்தோம்னா எக்ஸுங்கிறது பொதுவாக இருக்குது. அந்த எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே a + bன்னு வரும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுருவோம். மூணாவது உறுப்பையும் 4வது உறுப்பையும் பார்ப்போம். அதில் ஒய் பொதுவாக இருக்குது. ஒய்யை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ள a + bன்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, a + bயும் a + bயும் பொதுவாக இருக்குது. அப்போ அதை நம்ம பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா a + bன்னு எழுதுவோம். இன்ட்டு மீதம் இருக்கிறது x + y இருக்குது, அதை எழுதுறோம். அப்போ இதோட காரணிகள் வந்து a + b × x + y. அடுத்து பாருங்க, 2x² ப்ராக்கெட்டுக்குள்ள 4x - 1, அடுத்து -4x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க, 2x² ப்ராக்கெட்டுக்குள்ள 4x - 1 எழுதிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பில் ப்ராக்கெட்டுக்குள்ள 4x - 1ன்னு இருக்குது. அடுத்து பாருங்க, -4x + 1ன்னு இருக்குது. இதை நம்ம 4x - 1ன்னு மாற்றணும். இது ஏற்கனவே படிச்சுக்கோம். -1 பொதுவாக வெளியில் எடுத்தால் நம்ம உள்ள சிம்பிளை மாற்றிக்கிடுவோம். அப்போ -1 பொதுவாக வெளியில் எடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள 4x - 1ன்னு எழுதுவோம். இப்போ -1ஐயும் 4xையும் பெருக்கினா நமக்கு -4xன்னு வரும். -1ஐயும் -1ஐயும் பெருக்கினா
ப்ளஸ் 1ன்னு கிடச்சிரும். அதனால தான் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பை இப்படி எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, ரெண்டு இதுலையுமே 4x - 1 பொதுவாக இருக்குது. அதனால அதை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம். இன்ட்டு மீதம் இருக்கிற 2x² - 1 எழுதுவோம். அப்போ இதோட காரணிகள் வந்து 4x - 1 இன்ட்டு 2x² - 1ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க, 3y பிராக்கெட்டுக்குள்ள x - 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள 2 - xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, x - 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அதை நம்ம 2 தடவை எழுதிக்கலாம். அதனால தான் 3y இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள x - 2 இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள x - 2ன்னு 2 தடவை எழுதிருக்கோம். அடுத்து பிளஸ் சிம்பிள் போடணும். ஏன்னா இங்க ரெண்டாவது உறுப்புல பிராக்கெட்டுக்குள்ள 2 - xன்னு இருக்கு. இங்க முதல் உறுப்புல x - 2ன்னு இருக்கு. அப்ப இந்த ரெண்டாவது உறுப்புல x - 2 மாத்தோம்னா நம்ம மைனஸை வெளியில எடுப்போம். மைனஸை வெளியில எடுக்கும்போது இங்க வந்து -2 வந்து +2 மாறும். +2ன்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ள x - 2ன்னு எழுதிக்கிடும். அடுத்த கடைசி ஸ்டெப் பாருங்க, எல்லா ரெண்டு இதுலயும் பொதுவா x - 2ன்னு இருக்கு. அதை பொதுவா வெளியில எடுத்தோம்னா x - 2ன்னு எழுதுவோம். இன்ட்டு மீதம் உள்ளதை எழுதிடுவோம். 3y இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள x - 2ன்னு எழுதுவோம். அடுத்து +2 இருக்கு, அதை எழுதிடுவோம். அப்ப இதோட காரணிகள் வந்து x - 2, 3y இன்ட்டு x - 2 +2ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க, 6xy - 4y² + 12xy - 2yzxன்னு கொடுத்துருக்காங்க. இதுல முதல் உறுப்பு 6xyன்னு இருக்கு, மூணாவது உறுப்பு 12xyன்னு ஒத்த உறுப்பா இருக்கு. அப்ப இதை ரெண்டையும் கூட்டிக்கிடுவோம். ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 18xyன்னு கிடைக்கும். அடுத்து -4y² எழுதுவோம். அடுத்து -2yzx. இப்போ இதுல பொதுவா இருக்கிறது 2y தான் வெளியில எடுக்க முடியும். இப்போ 2y எடுத்தோம்னா பிராக்கெட்டுக்குள்ள 18xy / 2yனா நமக்கு 9xன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் போட்டுருவோம். 4/2னா 2ன்னு கிடைக்கும். y² / yனா நமக்கு yன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸை போட்டுருவோம். 2y வெளியில எடுத்ததுனால மீதம் இருக்க zxன்னு எழுதுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2y இன்ட்டு 9x - 2y - zxன்னு வரும். அடுத்த சம் பாருங்க, a³ - 3a² + a - 3. இப்போ a³ + a - 3a² - 3ன்னு எழுதிக்கிடுவோம். அப்போதான் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து a பொதுவாக வெளியில எடுத்தோம்னா நமக்கு a² + 1ன்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது உறுப்புலையும் நாலாவது உறுப்புலையும் -3 பொதுவாக வெளியில எடுத்தோம்னா பிராக்கெட்டுக்குள்ள a² + 1ன்னு வரும். ஏன்னா அந்த +1ன்னு போட்டாதான் -3யும் +1யும் பெருக்கும்போது நமக்கு -3ன்னு வரும். அடுத்து இப்போ கடைசியா ரெண்டு இதுலயும் பொதுவா a² + 1 இருக்கு. அதை வெளியில எடுத்துட்டு மீதம் இருக்கிறத a - 3ன்னு எழுதுவோம். அப்ப நமக்கு இதோட காரணிகள் வந்து a² + 1 இன்ட்டு a - 3ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க, 3y³ - 48yன்னு இருக்கு. இதுல 3y பொதுவா வெளியில எடுக்கலாம். அப்படி 3y பொதுவா வெளியில எடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் உறுப்புல வந்து y² கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். 48y / 3yனா நமக்கு 16ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இந்த 3y அப்படியே இருக்கும். பிராக்கெட்டுக்குள்ள y² எழுதிடுவோம், மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். இந்த 16 நம்ம 4² எழுதலாம். இது வந்து a² - b² ஃபார்மேட்ல இருக்கா. அதோட ஃபார்ம்ல வந்து a + b இன்ட்டு a - b. அப்ப நம்ம இதை அடுத்த ஸ்டெப்ல எப்படி எழுதுவோம், 3y இன்ட்டு இந்த y² - 4² y + 4 இன்ட்டு y - 4ன்னு எழுதுவோம். அப்ப இதோட காரணிகள் வந்து 3y இன்ட்டு y + 4 இன்ட்டு y - 4. அடுத்த சம் பாருங்க, ab² - bc² - ab + c². இப்போ இதை நம்ம பொதுவாக வெளியில எடுக்கிற மாதிரி எப்படி மாற்றி எழுதலாம்னா ab² - ab - bc² + c². இப்படி எழுதலாம். முதல் ரெண்டு உறுப்பை எடுத்தோம்னா ab பொதுவாக வெளியில எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா நமக்கு பிராக்கெட்டுக்குள்ள b - 1ன்னு வரும். அடுத்து மூணாவது உறுப்புலையும் நாலாவது உறுப்புலையும் -c² பொதுவாக வெளியில எடுத்தோம்னா பிராக்கெட்டுக்குள்ள b - 1ன்னு வரும். இப்போ ரெண்டு இதுலயும் b - 1ங்கிறது பொதுவா இருக்கு. அது பொதுவா வெளியில எடுத்தோம்னா மீதம் இருக்கிறது ab - c². அப்ப இதோட காரணிகள் வந்து b - 1 இன்ட்டு ab - c². அடுத்து ரெண்டாவது பாருங்க, பின்வரும் கோவைகளை காரணிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் வந்து x² + 14x + 49. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம கடைசி இதை பார்க்கணும். 49ன்னு இருக்கு, அதை வந்து ஸ்கொயர்ல மாற்ற முடியும், 7² மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் இது வந்து x² இருக்கு, கடைசி 7² இருக்கு. அப்ப நடுவுல என்னதுன்னு பார்க்கணும், சிம்பிள் பார்க்கணும், பிளஸ்ல இருக்கு.
அப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா என்னது? a² + 2ab + b². இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு கரெக்டானு பார்த்துக்கலாம். a²ங்கிற இடத்துல x² இருக்குது. அப்போ a-யோட மதிப்பு x. b²ங்கிற இடத்துல 49 இருக்குது. அப்போ b-யோட மதிப்பு வந்து 7. இப்போ நடுவில் வந்து 2abன்னு இருக்கா, 2 போட்டுருவோம். இன்ட்டு ஏங்கிற இடத்துல x போடுவோம். இன்ட்டு பிங்கிற இடத்துல 7 போடுவோம். இப்போ ஈரேல 14, 14 இன்ட்டு x 14x. இப்போ நம்ம சம்மில் 14x நடுவில் கொடுத்துருக்காங்க, அது வந்துருச்சு. அப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? x + 7 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இந்த x + 7 ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதுவோம்? x + 7 இன்ட்டு x + 7ன்னு எழுதுவோம். ஏன்னா பவரில் 2 இருக்கிறதுனால அந்த x + 7ங்கிற மதிப்பை 2 தடவை எழுதுவோம். அப்போ இதோட காரணிகள் வந்து x + 7 இன்ட்டு x + 7. அடுத்து பாருங்க, y² - 10y + 25. ஃபர்ஸ்ட் இது வந்து a²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. கடைசி இது 25 வந்து நம்ம 5² எழுதலாம். நடுவில் பாருங்க மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா வந்து a² - 2ab + b². இப்போ அந்த -2abன்னு எடுத்துக்கிடுவோம். அதில் நம்ம மதிப்பை போட்டு பார்த்து சரியாக வருதான்னு பார்ப்போம். -2 போட்டுருவோம். இன்ட்டு ஏங்கிற இடத்துல y இருக்குது. இன்ட்டு பிங்கிற இடத்துல 5 இருக்குது. இப்போ இதை பெருக்குனா நமக்கு -10y கிடச்சிடும். அங்கேயும் -10y தான் இருக்குது. அப்போ இது வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. a என்னது y மைனஸ் பிங்கிறது 5. இப்போ நம்ம y - 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். பவரில் 2 இருக்கிறதுனால y - 5 2 தடவை எழுதுவோம். அப்போ ஆன்சர் வந்து y - 5 இன்ட்டு y - 5. இதுதான் இதோட காரணி. அடுத்து மூணாவது பாருங்க, c² - 4c - 12. இல்லை கடைசி இது வந்து -12ன்னு இருக்குது. இதை வந்து ஸ்கொயர் மதிப்பெலாம் மாற்ற முடியாது. அப்போ இது வந்து ax² + bx + cங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். பெருக்கு தொகையை கண்டுபிடிக்கணும்னா ஏயையும் சியையும் பெருக்குவோம். ஏங்கிற இடத்துல 1 இருக்குது. சிங்கிற இடத்துல -12 இருக்குது. அப்போ ரெண்டையும் பெருக்குனா நமக்கு -12 வருது. இது இப்போ இந்த -12க்கு காரணி கண்டுபிடிக்கணும். 2 காரணி கண்டுபிடிப்போமா? காரணியை கண்டுபிடிச்சிட்டு அதோட கூடுதல் வந்து நமக்கு -4 கிடைக்கணும். -4 இருக்கிறதுனால நமக்கு பெரிய நம்பர் வந்து மைனஸில் தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 12 இருக்குது. இப்போ 4 × 3 = 12. பெரிய இடத்துல பெரிய நம்பரில் மைனஸ் போட்டோம்னா -4 + 3னா நமக்கு -1ன்னு இருக்கும். இங்கே வந்து -4ன்னு இருக்குது. அப்போ -6 × 2 பெருக்கணும்னா நமக்கு -12ன்னு கிடைக்கும். இதே இது கூட்டும்போது -6 + 2னா நமக்கு -4ன்னு கிடைக்கும். அப்போ -12ன் காரணி வந்து இந்த சமுக்கு -6 × 2ன்னு எடுக்கணும். அப்போனா தான் இதை கூட்டினா நமக்கு நடுவில் இருக்க -4 கிடைக்கும். அதுக்கடுத்து ஸ்டெப் எப்படி எழுதணும்னு பாருங்கள். c² எழுதிடுவோம். -6c + 2c. ஏன்னா இப்போ -6c + 2cனா நமக்கு -4c கிடச்சிடும். அடுத்து இந்த -12 இந்த -4c தான் -6c + 2cன்னு பிரித்து எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. முதல் 2 உறுப்பு எடுப்போம். அதில் வந்து c வந்து பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா நமக்கு c பிராக்கெட்டுக்குள்ள c - 6ன்னு வரும். அடுத்து மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் +2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா பிராக்கெட்டுக்குள்ள c - 6ன்னு வரும். இப்போ இது ரெண்டுலையுமே c - 6 பொதுவாக இருக்குது. அதை பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். அப்புறம் மீதம் இருக்கிறது c + 2 எழுதுவோம். அப்போ இந்த சம்முக்கு இதோட காரணிகள் வந்து அதாவது c² - 4c - 12ஓட காரணிகள் வந்து c - 6 இன்ட்டு c + 2. அடுத்த சம் பாருங்க, m² + m - 72. இதுவும் ax² + bx + cங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஏயையும் சியையும் பெருக்கினா நமக்கு பெருக்கல் தொகை வந்து -72ன்னு கிடைக்கும். இப்போ இந்த -72க்கு காரணி 2 காரணி கண்டுபிடிக்கணும். அந்த 2 காரணியை கூட்டினா நமக்கு +1 கிடைக்கணும். அப்போ 9 8 72 மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு நம்பரில் பெருக்கெல்லாம் மைனஸ் வரும். ஆனால் கூடுதலில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாகவும் சின்ன நம்பர் வந்து மைனஸாகவும் இருக்கும். அப்போது நம்ம +9m - 8mன்னு எழுதுவோம். அதனால தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு m² + 9m - 8m - 72ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 இதை எடுத்தோம்னா அதை எம்மை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே m + 9ன்னு வரும். அடுத்த இதில் -8 பொதுவாக வெளியே எடுக்கணும். அதாவது மூணாவது உறுப்புலேயே 4வது உறுப்புலேயே -8 பொதுவாக வெளியில் எடுத்தால் ப்ராக்கெட்டுக்குள்ளே m + 9ன்னு வரும். இப்போ 2 இதுலையும் m + 9 பொதுவாக இருக்குது. அதை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா மீதம் m - 8 இருக்கும். அதை எழுதிடுவோம். அப்போ இதோட காரணிகள் வந்து m + 9 இன்ட்டு m - 8.
அடுத்த சம் பாருங்க 4x² மைனஸ் 8x பிளஸ் 3 இதுவும் ax² பிளஸ் bx பிளஸ் cங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ பெருக்கு தொகை கண்டுபிடிக்கணும்னா ஏயையும் சியையும் பெருக்கும் 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு பிளஸ் 12ன்னு கிடைக்கும். ஆனா இந்த 12ன்னு வருதுல்ல, இதுக்கு 2 காரணி கண்டுபிடிக்கணும். அந்த காரணி கூட்டுனா நமக்கு -8ன்னு கிடைக்கணும். அப்போ 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா நமக்கு 12 பிளஸ் சிம்பிள்ல இருக்கு. ஆனா அங்க கூட்டுத்தொகை வந்து மைனஸ் சிம்பிள்ல இருக்கு. அப்ப பெருக்கும் போது 2 இதுக்குமே நமக்கு மைனஸ் சிம்பிள் வரும். இப்போ -2 -6ன்னு எடுத்து அதை கூட்டணும்னா நமக்கு -8ன்னு கிடைச்சிரும். இதே இது சப்போஸ் 4ஐயும் 3ஐயும் பெருக்கினாலும் நமக்கு 12 தான் வரும். ஆனா அதை கூட்டுனா -4 பிளஸ் -3னா -7 வரும். அப்ப நமக்கு கரெக்டான காரணி வந்து -2ம் -6ம் தான். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 4x² மைனஸ் 2x மைனஸ் 6x பிளஸ் 3ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, முதல் 2 உறுப்பை எடுத்து அதுல 2x பொதுவா வெளியில எடுப்போம். 2x பொதுவா வெளியில எடுத்தோம்னா நமக்கு பிராக்கெட் ஃபர்ஸ்ட் இது வந்து 4x² இருக்கு. அதான் 2x வகுத்தா 2xன்னு கிடைக்கும். அடுத்து -2x நம்ம 2x வகுத்தா -1ன்னு வரும். அடுத்து 3வது 4வது உறுப்பையும் பாருங்க, அதுல இருந்து -3 பொதுவா வெளியில எடுப்போம். வெளியில எடுக்கும் போது நமக்கு 3வது உறுப்பு -6xன்னு இருக்கு. அதை -3ஆல வகுத்தா நமக்கு 2xன்னு வரும். அடுத்து +3 -3ஆல வகுத்தா -1ன்னு கிடைக்கும். அதனாலதான் 3வது ஸ்டெப் வந்து 2x பிராக்கெட்குள்ள 2x - 1 அடுத்து -3 பிராக்கெட்குள்ள 2x - 1ன்னு எழுதிக்கும். அடுத்து இது ரெண்டுலையுமே 2x - 1 பொதுவா இருக்கு. அது பொதுவா வெளியில எடுத்துருவோம். மீதம் இருக்கிறது 2x - 3ன்னு எழுதிடுவோம். அப்ப ஆன்சர் வந்து 2x - 1 இன்ட்டு 2x - 3.